தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியில் முருங்கைக்காய் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விற்காமல் காய்ந்து போன முருங்கைக்காயை ஆடுகளுக்கு இரையாக போடுகின்றனர். கிலோவுக்கு ₹1.50 மட்டுமே விலை கிடைப்பதால் முருங்கைக்காயை பதப்படுத்தி பவுடர் தயாரிக்கும் தொழிற்சாலையை நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தில் கொண்டுவர வேண்டுமென தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியில் நான் முருங்கை விவசாயம் செய்து வருகிறோம். முருங்கை விவசாயம் எங்களுக்கு இந்த வருஷம் போதிய விலை இப்போதைக்கு கிடைக்கவில்லை. நாங்கள் போதிய மழை இல்லாதனால நாங்கள் முருங்கை மரத்தை டிசம்பர், நவம்பர் மாதம் ஆய்ஞ்சு விட்டு கொண்டு வந்துடுவோம். இந்த வருஷம் மழை இல்லாத காரணத்தினால இந்த மரத்தை ஆய்ந்து விடாமல் தண்ணி எப்படியும் எங்களுக்கு போர்வழி அமைச்சு தான் நாங்கள் நீர் பாய்ச்சி கொண்டு இருக்கிறோம். அதில் போர்வழிக்கும் தண்ணி மிகவும் பற்றாக்குறையாக இருக்கிறது. அதனால் நாங்கள் முதலில் தை மாதம் பொங்கலை ஒட்டிய எப்பவுமே எங்களுக்கு ஒரு நல்ல விலை மகசூல் கிடைக்கும், நல்ல விலையும் இருக்கும் என்று எதிர்பார்த்து பயங்கரமாக நகைகள்லாம் அடகு வைத்து செலவு செய்து விட்டோம். ஆனால் இப்போ அந்த கிளைமேட் சீதோஷ்ண சூழ்நிலை காரணமாக எங்கள் தை மாதம் காய் பிடிக்கவில்லை. தற்போது நல்ல மகசூல் கிடைத்துள்ளது. ஆனால் விலைவாசி சுத்தமாக இல்லை. ஒரு கிலோ வியாபாரிகள் எங்களிடமிருந்து கிலோ ₹1.50 கொள்முதல் செய்கிறார்கள். இது எங்களுக்கு அந்த காய்களை நாங்கள் ஒடித்து அதை அனுப்புகிற கூலி கூட எங்கள் கையில் பயன்பெறவில்லை. நாங்கள் ஏகப்பட்ட நகைக்கடன்களெல்லாம் வச்சு மிகவும் சிரமப்பட்டு இருக்கிறோம் விவசாயிகள். இதை அரசு கவனத்தில் கொண்டு எங்களுக்கு ஒரு சிறந்த முருங்கைக்காயை மொத்தமாக விலை வீழ்ச்சி இருக்கிற நேரம் எங்களை பாதிக்காத அளவில் மிகப்பெரிய ஒரு லெவலில் ஒரு விலையை நிர்ணயம் செய்து எங்கேயாவது பதப்படுத்துறவர்கள் இல்லை ஒரு தொழிற்சாலைகள் அமைத்து கொடுத்தால் எங்கள் சாத்தான்குளம், உடன்குடி, திசன்விளை தாள்கள் உள்ள போல அனைத்து விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைகிற அளவில் அரசுகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்படியே கார்த்திகேயன்.